ஆச்சி மனோரமா அவர்களுடைய இழப்பை குறித்து அவர்களுடன் சில படங்களில் நடித்த நடிகை லக்ஷ்மி தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். நடிகை லக்ஷ்மி நம்மிடையே இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கங்க. கலைத்தாயினுடைய மூத்த மகள் நம்மளை எல்லாம் விட்டு இப்பொழுது நீங்கியிருக்காங்க. இவர்களுடைய இழப்பு நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு தான். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே பேரிழப்புன்னு. ஏன்னா ஷீ இஸ் யூனிக். அவங்களோட ஒரு டேலண்ட்டு தனியா ஆண்களே ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த காமெடிங்கிற ஒரு உலகத்துல ஒரு பெண்ணா பல ஆண்களை பின்னிக்கு தள்ளி அவங்க நின்று ஆதிக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாரும் அது செய்யல. எதிர்காலத்துல செய்வாங்களா தெரியாது. மறுபடியும் மனோரமா பிறந்து வந்துதான் செய்யணும். வந்தார், வென்றார், சென்றார்னு தான் சொல்ல முடியும். அவங்கள பத்தி யோசிக்கும் பொழுது கனமா இருக்கு, மனசு கனமா இருக்கு. ஏன்னா பல படங்கள் நான் சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்திருக்கேன். நடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடில இருந்தே. அப்போ பழகினத்தினால என்ன லட்சுமின்னு கூப்பிடும். எச்சிமின்னு கலாட்டா பண்ணுவாங்க. என்ன லக்ஷ்மின்னு சொன்னா நான் வந்து எச்சிமி அப்படின்னு நான் என் பேரு சின்ன வயசுல அதையே கலாட்டா பண்ணியே என்னை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நானே அவங்க கூட நடிக்க போறேன்னும் போது என்னுடைய லெவலுக்கு இறங்கி வந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க. அது ஒரு கிரேட்னஸ். எப்பவுமே அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதோடையே ஐக்கியமாயிடணும்னு நினைக்கிறவங்க. அவங்க இந்த கலைத்தொழில, இந்த நடிப்பை, இந்த மேக்கப்பை விரும்பின மாதிரி நான் வேற எந்த ஆர்டிஸ்டுமே பார்க்கல. அவங்க அப்படி விரும்புவாங்க. அதை மேக்கப் போட்டுக்கணும், நடிக்கணும், நமக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க, நேர்மையா இருக்கணும், அந்த நியாயமா வேலை செய்யணும், உண்மையா உழைக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து இன்னும் எதிர்காலத்துல யார்ட்டையாவது கேட்போமாங்கிற ஒரு வேதனை இருக்கு. அது இந்த தலைமுறையே போயிடுது. அந்த மாதிரி ஒரு நல்ல தலைமுறையே குறைஞ்சு போச்சு. அந்த நேர்மை, அந்த ஒரு அன்பு, யாரை பத்தியும் பேச மாட்டாங்க. ஒரு எளிமை. அவங்கள கேட்டா நாடகத்திலேருந்து வந்தோம், அந்த எளிமையோடய நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னுட்டு. பல படங்கள், சில படங்கள்ல நிறைய படங்களே நடிச்சிருக்கேன். நான் பார்க்கும்போது தான் யோசிக்கிறேன். காரைக்கால் அம்மையார்லேருந்து ராஜராஜ சோழன், எத்தனையோ படங்கள். அந்த மாதிரி பல படங்கள் நம்ம நடிச்சு வரும்பொழுது அவங்க கிட்டேருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு யோசிச்சா, அந்த தொழிலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு நேர்மையா இருக்கணும், நேரம் தவறாமை, நமக்கு காசு கொடுக்குற ப்ரொடியூசரை வந்து நம்ம எவ்வளவு மரியாதையோட பார்க்கணும், அதை நான் கத்துக்கிட்டேங்க. அந்த உணர்வை நான் கத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு தடவை அவங்க சொல்றாங்க, மற்ற தொழில் எல்லாம் வெறும் சம்பளம் கொடுத்து அனுப்பிடுவாங்க, சினிமா தொழில மாத்திரம்தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்சு, அப்புறம் சாயந்தரம் டிஃபனு, ஈவினிங் வந்து நம்ம இருந்தோம்னா நைட் டின்னரும் கொடுத்து நம்மளுக்கு சாப்பாடும் போட்டு சம்பளத்தையும் கொடுத்து நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க. நம்ம படம் ஓடுது ஓடலை அது அவங்க தலையெழுத்து ஆயிடுது. நம்ம அடுத்த படத்துக்கு போயிடுறோம். அப்போ நாம எந்த அளவுக்கு நேர்மையா அந்த ப்ரொடியூசருக்கு இருக்கணும்னு சொன்னாங்க. இதை நான் வந்து என்னுடைய 18வது வயசுல அவங்க கூட நடிக்கும் போதே கத்துக்கிட்டேன். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் அவங்க இந்த அளவுக்கு கின்னஸ் சாதனையை படைக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்களுக்காக நியூஸ் 7 தமிழுக்காக பிரத்யேகமாக தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி லக்ஷ்மி அம்மா.